வெல்கம் டு மெட்ராஸ் கிராணி. இன்றைக்கி பீச் சைடில் கிடைக்கிற ஃபிஷ் வறுவல் மாதிரியே ஃபிஷ் ஃப்ரையும் அது கூட டோஃபு ஃப்ரையும் செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா செய்ய 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். வேணும்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகா இது கூட எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு, அதனால் அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமேல் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வறுபட்டு வரும். அப்போ மசாலா அரைக்கிற போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் அப்படின்றேன். இப்போ எல்லாமே பொறுமையாக வறுத்து ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையும் அது கூட சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ மீனுக்கு மசாலா செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நான் எலுமிச்சம்பழச்சாறை யூஸ் பண்ணி தான் இந்த மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு புளி தண்ணி வேணும் அப்படின்னா புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை பாம்ஃப்ரெட் மீன் தான் எடுத்திருக்கேன். அதை இது கூட எல்லா பக்கமும் மசாலா கோட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ எல்லா பக்கமுமே அந்த மசாலா அந்த மீன் மேலே கோட் ஆகணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இதே ஸ்டைலில் தான் டோஃபு செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாக் டோஃபு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி அகலமாகவே இருக்கிற மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அதே போல் இதுக்கும் எலுமிச்சம்பழச்சாறு தான் யூஸ் பண்ணி நான் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ண போகிறேன். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த டோஃபு மேலே ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிட்டு தான் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த டோஃபு மேலே ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே டோஃபுவில் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இதுவும் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமேல் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஷாலோ ஃப்ரை தான். இப்போது மசாலா நம்ம அரைக்க போகிறோம். ஏற்கனவே வறுத்து ஆற வச்சாச்சு இல்லைங்களா. அது கூட என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தது, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கடாயில் போட்டு லைட்டாக சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறமேல் இந்த அரைச்சிருங்க சேர்த்து. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ஃபைனாகவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் நிறைய எண்ணெய் விடலை, குறைவாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா மீன் துண்டுகள்லையும் அதை அது மேலே ஒரு 4 துண்டு ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்துருச்சு, நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு குக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இப்போவே பார்த்தா சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் அந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா தூளை மேலே போடலாம். இல்லை உங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக மசாலா தூள் அந்த கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
எனக்கு இந்த மாதிரி மேலே கோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சதும் நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுட்டு அதை வந்து திருப்பி போட்டு எடுத்துருவேன். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு வந்து அந்த மசாலா டேஸ்டெல்லாம் மேலே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து மீன் கூடவே அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி மாவுலாம் மேலே இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கும். இப்போ அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது மேலே அலங்கரிக்கிறதுக்கு நான் சும்மா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அந்த ஸ்லைஸ் பண்ணி அதையும் மேலே வச்சாச்சு. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்ற போது அந்த வெங்காயத்தோட மீனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த டோஃபு எடுத்துக்கலாம். நான் இந்த டோஃபுக்கு மேலேயே வந்து அந்த மசாலா தூள் அரைச்சதை கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த டோஃபுவில் அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன். ரொம்ப எண்ணெய் விடலை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோஃபு வந்து இது கூட ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் குட்டி பேனுன்றனால ஒன்று ஒன்றா பண்ணுறேன். பெரிய பேனாக இருந்ததுன்னா 4 பீஸையும் கூட ஒன்றாவே வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி வெங்காயமும் எலுமிச்சம்பழம் ஒரு துண்டையும் வச்சு மேலே அலங்கரிச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Please like, share and subscribe. Thanks for watching and enjoy.